என்னம்மா? சாக்லேட் வேணுமா? கொண்டா கொண்டா. சரி கொண்டு வா. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யாருக்கு சாக்லேட் தரான்ட்டு. அவ அப்பா பொண்ணு, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தருவா பாரு. பாப்போம். அம்மா சாக்லேட் இந்தா. பாத்தீங்களா, அவ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தா. அப்ப எனக்கு அப்பா இந்த பாரு ஒரு பெரிய சாக்லேட். ஐ சூப்பர்மா. என்ன உங்க அப்பாக்கு மட்டும் பெரிய சாக்லேட், எனக்கு மட்டும் குட்டியா? அப்பா தான் பிடிக்கும். அப்பா உனக்கு போட்டோ எடுக்கட்டா? போட்டோவா? எடுமா. இங்க போஸ் குடு. சூப்பர் பா. எங்க காட்டு பாப்போம். இங்க பத்தியா? வாவ் சூப்பரா எடுத்துருக்கம்மா. ஏன் உங்க அப்பாவை தான் போட்டோ எடுப்பியா, என்னலாம் எடுக்க மாட்டியா? என்ன எடுத்தா உடனே எடுக்கணுமா பிரணி? ஓகே பா. அம்மா போஸ் குடு. எடுமா. அருமை. எடுத்துட்டியா? இங்க காட்டுமா. இந்தாமா போட்டோ. ஏய் என்னது இது? நீதான் மார்க்கா இருக்கியா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏய் டேய் நீதானா? நான்தாம்மா. இரு இரு இரு. அட பாவிகளா. அண்ணா தலையில அச்சா சூப்பரா காணா. சூப்பர் பிரணி. டேய் பிரணே, ஏன்டா ட்ரெஸ்ஸ மாத்தினா அப்படியே பெட்ல போட்டு வைப்பியா? துணியெல்லாம் வெளியே தானே போடணும், எதுக்கு கட்டில்ல போடுற? இது போனா The next day. ஹேய் ஹாய். அப்பா என்னம்மா? இது வால. எங்க போறா? அப்பா என்னல? துண்டுமா. துண்டு வெளிய தான் பண்ணுவேன், கட்டல போல. பா இது உண்மையாப்பா? சீடியை கட் பண்ணி ஒட்டி ஊதுறாங்க, ஃப்ளூட் மாதிரி சவுண்ட் வருதா? ட்ரை பண்ணிடுவோமா? இதுக்கு 3 சிடி தேவை, அதில் ஒரு சிடி மட்டும் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி அந்த ஹோல் வரைக்கும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளக்ஸ் குயிக் எடுத்துக்கிறேன், கட் பண்ணாத சிடியில் தடவிட்டு அந்த கட் பண்ண சிடியை அது மேலே வச்சு ஒட்டிடுறீங்க. அதுக்கு மேலே ஃப்ளக்ஸ் குயிக் போட்டு 3வது சிடியும் மேலே போட்டு ஒட்டிடுறோம். இப்போ அந்த கட் பண்ண இடத்துல மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும். இப்போ அடியில் வந்து ஏதாவது ஒரு பாக்ஸை வச்சு அழுத்தி பிடிச்சி ஊதுனா சவுண்டு வரணும். இதை நான் நிறைய மெட்டீரியலில் ட்ரை பண்ணேன், எதுலேயுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் இந்த சின்ன பவுலில் ட்ரை பண்ணுறப்போ வந்தது. ஆனால் ஃபோர்ஸாக ஊதக்கூடாது, ஃபோர்ஸாக ஊதுனா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி காற்று தான் வரும், இதுவே ஸ்லோவாக ஊதுறோம் பாருங்கள். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ். பா இன்னைக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுப்பா. மேஜிக்கா? பண்ணிடுவோம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு A4 ஷீட் இருக்கு. இந்த A4 ஷீட்டோட ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருக்கேன். ஒரு கிளாஸ் ஜாருக்கு வெளியே வந்து போட்டிருக்கா. இப்போ நான் இதை மடக்கிடுறேன். சரி ஒரு சின்ன ஸ்னாப் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா கிளாஸ் ஜாருக்குள்ளே அந்த போட் வந்து போயிடும். அப்பா எப்படிப்பா சொல்லுப்பா. இதோட சீக்ரெட்டை 2 A4 ஷீட்டை வந்து 2 பக்கமும் ஒட்டி வச்சிருக்கேன். ஒரு பக்கம் வந்து போட் வெளியே இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் போட் உள்ளே இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கு. இதை நம்ம ஃபுல்லாக மடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம ஒட்டிக்கணும். அதுதான் இதோட சீக்ரெட். இந்த ஒயரை இதில் வைக்க போகிறேன், ஒர்க் அவுட் ஆகுமா? ட்ரை பண்ணி பாருப்பா. 3 2 1. பா இது உண்மையாப்பா? மேக்னெட்டுக்கு நடுவில் பேப்பரை வச்சு செல்லை கனெக்ட் பண்ணுறாங்க, கீழே ஃபேன் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கா. ட்ரை பண்ணிடுவோமா? இதுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான 2 நியோடைமியம் மேக்னெட் தேவை. ஒரு மேக்னெட்டை கீழே வச்சுட்டு மேலே ஃபேன் மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு மேக்னெட் வச்சிடறோம். ஒரு ஸ்க்ரூவை எடுத்து அதை தலைகீழ மேக்னெட்டுக்கு நடுவில் வந்து ஒட்ட வச்சிடறோம். அந்த டோட்டல் செட்டை AA சைஸ் பேட்டரியோட பாட்டம் சைடில் வந்து வச்சோன்னா ஒட்டிக்கும். இப்போ ஒரு ஒயர் எடுத்துட்டு டாப்பில் அந்த ப்ளஸ் பக்கம் வச்சுட்டு பாட்டமில் அந்த மேக்னெட்டில் வச்சோம் அப்படின்னா அது லைட்டாக சுற்ற ஆரம்பிச்சுது. இது பர்ஃபெக்டாக கண்டினியூஸாக சுற்றணும் அப்படின்னா அந்த மேக்னெட்டோட சைடில் லைட்டாக டச் பண்ண மாதிரி வச்சா போதும், கண்டினியூஸா சுத்தும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். அம்மா இங்க வந்து பாரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டமே. ஏய் கேக் பிரணி, வா போய் எடுத்துக்கலாம். அண்ணா எடுத்துக்கோண்ணா. வா பிரணி உள்ள போய் சாப்பிடலாம். போலாம்.
சமோசாவும் வந்துருச்சு. என்ன இங்க இருந்து கேக்க காணோம்? ஏய், இப்பதானே 2 பேரும் கேக் சாப்பிட்டீங்க, இதையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? என்ன நோமாமா, 2 பேருக்கு சளி பிடிச்சுக்கோ. இரு, உங்க அப்பா வரட்டு சொல்றேன். அப்பா தானே, அப்படியே நீ டேபிள்ல வச்ச சமோசாவை பாரு. என்னடா இப்ப வச்ச சமோசாவை காணோம்? அப்படியே அந்த செல்ஃபுக்கு பின்னாடி பாருமா. அப்பனே இந்த வேலையை பண்ணா புள்ளைங்க எப்படி இருக்கும்? அப்பா எல்லாம் இருக்குப்பா. எப்பப்பா கரண்ட் வரும்? சாப்பிடுறதுக்கு கூட கரண்ட் இல்ல. என்ன பண்றது? சூப்பர், கரண்ட் வந்துருச்சு. அந்த கேண்டில் ஆஃப் பண்ணிருமா. சூப்பர். ஏமா நம்ம மட்டும் சாப்பிடலாம், பூனைக்கு சோறு போடலாம். பூனைக்கா? பாவத்தானப்பா. பாவம் தான், ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, அப்புறமா பூனைக்கு பாத்துக்கலாம். அடே நீ சோத்த இந்த கட்டு கட்டுறா, ஒரு சின்ன பூனைக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும்னு அறிவில்ல. அப்பப்பா இவர் கொஞ்சம் பாரு. ஆமா, யாரா இவரு? இவருக்கு 112 வயசாயி இன்னும் உயிரோட இருக்காருப்பா. ஓ சூப்பர்ரா. நம்மளும் இவர மாதிரி வாழணும்னா என்னப்பா பண்ணணும்? அதுக்கு சாகாம இருக்கணும்.